வணக்கம். வாங்க, சிதம்பரத்தில் நடராஜ பெருமானுக்கு ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய ஆருத்ரா தரிசனம் மார்கழி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமியும் திருவாதிர நட்சத்திரம் சேர்ந்து வரும் நாளில் இந்த ஆருத்ரா தரிசனம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுவாங்க. அன்னைக்கு செய்யக்கூடிய களி திருவாதிர களி, அது இன்னைக்கு நாங்கள் எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். அரிசி பச்சரிசிங்க, பச்சரிசி 200 கிராம், ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன், அது 200 கிராம் மெஷர்மெண்ட்டுங்க. வெல்லம் பார்த்தீங்கன்னா 1க்கு 1.5 கப்பு. தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 1 ஸ்பூன் நெய், முந்திரி நமக்கு தேவையான அளவு, 1 டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு, ஏலக்காய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. இப்போ பச்சரிசியை ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன், அதில் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். பச்சரிசி பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். இதுக்கு புழுங்கரிசி நல்லா இருக்காது. இதே நம்ம பொரியரிசி உருண்டைக்கு புழுங்கரிசி சேர்ப்போம், அது பொரிஞ்சு வரும் அரிசி. பச்சரிசி ஆனால் பொரியாது, ஆனால் வறுக்கிறது மட்டும் நல்லா செதுக்க வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த களி பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் வீட்டில் வருஷம் திருவாதிரை அன்னைக்கு செய்வோம். காலையிலேயே 7 மணிக்குள்ளெல்லாம் களி செஞ்சு சுவாமி படைச்சிருவோம். அக்ஷய வீட்டு சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். பாருங்க, அரிசி நல்லா செவக்க வறுத்தாச்சு பாருங்க. ஒன்றை போல் நல்லா செவந்து வறுத்துருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாங்க. கைவிடாமல் நம்ம வறுத்துட்டு இருக்கணும், அப்போ தான் எல்லாம் ஒன்றை போல் வறுத்து வரும். இப்போ இதை பாத்திரத்தில் எடுத்துக்கலாங்க. அதிலே இந்த 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பையும் நம்ம வறுத்துக்கலாம். அதையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. பாருங்க, பாசி பருப்பும் நல்லா செவக்க வறுந்துருச்சு, வறுத்தாச்சு. இப்போ இதையும் எடுத்து இதுலேயே இந்த அரிசி கூடயே சேர்த்துட்டு இதை ஆற வச்சு மிக்சியில் ரவை போல் பொடிச்சுக்கலாங்க. அந்த சமயத்தில் நம்ம வெள்ளத்தை கரைச்சிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா எந்த டம்ளரால் அரிசியை மெஷர்மெண்ட் பண்ணணும் அதே டம்ளரால் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பங்கு அரிசினா 3 பங்கு தண்ணிங்க. 3 பங்கு தண்ணி எடுத்து இதில் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த வெள்ளத்தை இதில் சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் பார்த்தீங்கன்னா கரைஞ்சி வந்து ஒரு கொதி வரட்டும். இதுக்கு பாகுலாம் கணக்கு கிடையாதுங்க. அதில் இருக்கிற தூசு மண் எடுக்கிறது வடிகட்டுறதுக்காக நம்ம வெல்லம் கரைய வச்சிடலாம். அதுக்குள்ளே அரிசியும் பருப்பும் ஆற வச்சு மிக்சியில் பொடிச்சுக்கலாங்க. இங்கே பாருங்க, எல்லாம் ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை போட்டு நல்லா ரவை பதத்தில் உடைச்சிக்கலாங்க. இப்போ நம்ம நல்லா ரவை பதத்தில் உடச்சி எடுத்து வச்சுட்டாச்சுங்க. பொடி ரவையாக உடச்சி வச்சிட்டோம். இப்போ பாருங்கள், வெல்லம் போட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சி தண்ணி ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம களி கிளற போல பாத்திரம் வச்சிடலாங்க. இப்போ இதை வடிகட்டிக்கலாங்க அந்த தண்ணியை. இதில் இதில் 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு கையால் போட்டுவிட்டே ஒரு கையால் துளவி விட்டுட்டே இருக்கலாம். மாவை ஒரு கையால் கொட்டிக்கிட்டே ஒரு கையால் கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. அப்போ தான் நமக்கு மாவு உருண்டை கட்டாமல் இருக்கும், இல்லைன்னா கட்டி தட்டி போயிடும். அதனால ஒரு கையால் மாவை கொட்டிகிட்டே கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. பாருங்க, எல்லாத்தையும் சேர்த்தாச்சு.
இதை அப்படியே மூடிடலாங்க. இதை அப்படியே மூடிட்டு 10 நிமிஷம் அப்படியே சிம்ல இருக்கட்டும்ங்க. பாருங்க 10 நிமிஷம் கரெக்டா 10 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம எடுத்து பார்க்கலாம். நான் நடுவில் எடுத்து கலந்து விட்டுருக்கேங்க. நடுவில் கலந்து விட்டுட்டு வச்சிருக்கேன். நல்லா வெந்திருக்குங்க. இப்போ நம்ம இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். இந்த தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்ந்து கலந்து விட்டுறலாம். இப்போ முந்திரியை நெய்யில வறுத்து வச்சிருக்கேங்க. அதை சேர்த்துடலாம் இதில். இப்போ நமக்கு களி ரெடி ஆயிடுச்சுங்க. திருவாதிரை களி ரொம்ப சுவையாக இருக்கும். பேரு தான் களிங்க. அவ்வளோ அருமையாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க. நீங்களும் இந்த மாதிரி களி செஞ்சு பாருங்க. திருவாதிரை களி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.